இறை கருணை பெற்ற அன்பர்கள் அருளாளர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம். அன்பிற்கினியவர்களே, தற்பொழுது தமிழகத்திலே சின்னம்மா திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் புதிதாக கட்சி துவங்கி அரசியலிலே களமிறங்கி இருப்பது ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வாக மாறி இருக்கிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்னால் சசிகலா அம்மையார் அவர்கள் அரசியலிலே இருந்து ஒதுங்கிவிட்டார்கள், அவர்கள் புறக்கணிக்கப்பட்டு விட்டார்கள், அவர்களால் ஏதும் செய்ய இயலாது, அவர்களால் எந்த விதமான அரசியல் மாற்றத்தையும் உருவாக்கப் போவதில்லை என்று அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள். சமுதாயத்தினுடைய எண்ண போக்கும் அதுவாகத்தான் இருந்தது. ஆனால் சில நிர்பந்தங்களின் காரணமாக எதிர்பாராமல் சின்னம்மா சசிகலா அம்மையார் அவர்கள் கொடியை அறிமுகப்படுத்தினார்கள், கட்சியை ஆரம்பித்தார்கள். அந்த கட்சியிலே தமிழகத்தினுடைய சிவசேனா கட்சி முதல் கட்சியாக இணைந்து கூட்டணியை ஏற்படுத்தி கொண்டது. அந்த கட்சியினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய சசிகுமார் அவர்கள் முதல் கட்சியாக சின்னம்மா சசிகலா அம்மையார் அவர்களினுடைய கட்சியோடு கூட்டணியை அமைத்துக் கொண்டு அவர்கள் நம்மை தொடர்பு கொண்டு அவர்கள் அன்போடு வேண்டுகோள் விடுத்தார்கள். சுவாமிஜி அவர்களே, நீங்கள் அறம் சார்ந்த அரசியல் இந்த மண்ணிற்கு தேவை என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்து கொண்டிருக்கிறீர்கள், பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறீர்கள், தவமுயற்றி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய முயற்சிகளினுடைய விளைவுகள் தமிழகத்திலே பிரதிபலிக்க ஆரம்பித்திருக்கிறது. புதிதாக கட்சி துவங்கி இருக்கக்கூடிய சின்னம்மா புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் அறம் சார்ந்த அரசியலுக்கு அர்ப்பணித்துக் கொண்டு செயலாற்றுவதற்கு முன்வந்திருக்கிறார்கள். அவர்கள் உங்களை போன்ற அருளாளர்கள் எல்லாம் வந்து அருளாசி வழங்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நீங்கள் எல்லாம் அவர்களை வாழ்த்தி அருளாசி வழங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டார்கள். அவர்களினுடைய வேண்டுகோளை ஏற்று அருளாளர்கள் எல்லாம் சென்று சின்னம்மா அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து அருளாசி வழங்கினோம். அந்த அருளாசி வழங்கிய அன்றே இறை கருணையினால் பல அரசியல் இயக்கங்கள் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய சூழலை நேரடியாக நாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது. இந்து மகாசபை உட்பட பல இந்து அமைப்புகள், பல அரசியல் கட்சிகள் அவர்களுக்கு அன்றைய தினம் நேரடியாக வருகை புரிந்து ஆதரவு தெரிவித்தார்கள். இன்றைய அரசியல் சூழலில் அறம் சார்ந்த அரசியல், ஆன்மீக அரசியலை நான் முன்னெடுக்கப் போகிறேன், அதற்காக களமிறங்கப் போகிறேன் என்று சொல்லுவதற்கே மிகப்பெரிய ஆளுமை வேண்டும். சின்னம்மா திருமதி சசிகலா அவர்கள் அந்த நிலையை எடுத்திருப்பது என்பது அது இறைவன் கொடுத்த வரமாகத்தான் நாம் கருதுகிறோம். அவர்கள் அந்த உணர்வை வெளிப்படுத்திய பொழுது அவர்கள் அறம் சார்ந்த அரசியலுக்கு, ஆன்மீக அரசியலுக்கு அவர்கள் முன்னெடுத்திருக்கக்கூடிய முயற்சியானது அவர்களுடைய செயல்பாடுகளின் மூலமாக தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, அரசியல் கலாச்சார மாற்றத்தை உருவாக்கும் என்பது நிதர்சனமாகி இருக்கிறது. அவர்கள் துணிச்சலோடு அறம் சார்ந்த அரசியலுக்கு அர்ப்பணித்துக் கொண்டு தங்களுடைய கட்சியின் சார்பாக நிறுத்தப்படக்கூடிய வேட்பாளர்கள் தூய்மையான தொண்டும் சேவையும் செய்து மக்களுக்கு அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடியவர்களை, அதற்கான தகுதியும் வாய்ப்பும் உள்ளவர்களை மட்டுமே அரசு களமிறக்கப் போகிறோம், வேட்பாளர்களாக நிறுத்தப் போகிறோம் என்பதை அவர்கள் உணர்த்திய பொழுது உண்மையிலேயே அது மெய்சிலிர்க்க வைக்கக்கூடிய நிகழ்வாக இருந்தது. இறை கருணையினால் அருளாளர்களினுடைய ஆசி பெற்ற அடுத்த சில தினங்களிலேயே டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களோடு கூட்டணி ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பும் அவர்களுக்கு உருவாகியது.
இன்றைக்கு அறநெறி அரசியல் கூட்டணியை உருவாக்கி அதிலே பல அமைப்புகள் அங்கம் வகிக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதன் விளைவாக இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு பரபரப்பான சூழல். மக்கள் மத்தியிலே சின்னம்மா அவர்கள், புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அரசியலிலே களமிறங்கி இருப்பதும், அறநெறி அரசியலுக்காக அர்ப்பணித்துக் கொண்டு களமிறங்கி இருப்பதும் இன்றைக்கு சமுதாயத்திலே வெளிப்படக்கூடிய செய்திகளாக மாறியதற்கு பின்னால் மக்கள் மத்தியிலே ஒரு புதிய எழுச்சி உருவாகி கொண்டிருப்பதை காண முடிகிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய பலரும் நீங்கள் எப்படி ஒரு கட்சி தலைவர்களை அருளாளர்கள் சந்திக்கலாம், அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கலாம், ஆசி வழங்கலாம் என்றெல்லாம் கேள்வி எழுப்புகிறார்கள். அருளாளர்கள், துறவிகள், சாதுக்கள், சன்னியாசிகள் எல்லாம் எந்த விருப்பு வெறுப்புமற்றவர்கள். நாம் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்ததும் ஆசி வழங்கியதும் சசிகலா என்கிற ஒரு தனி மனிதருக்கான ஆசி அல்ல, வாழ்த்துக்கள் அல்ல. அது தர்மத்திற்கான வாழ்த்து, அது தர்மத்திற்கான ஆசிகளாகும். சமுதாயத்திலே அரசியல் என்பது உயர்ந்த தர்மமாக இருக்கிறது. அரசியல்தான் உயர்ந்த ஆன்மீகமாக இருக்கிறது. அதிலே அறம் சார்ந்தவர்கள் பங்கேற்கிற பொழுதுதான் மக்கள் முழுமையான பயனை எட்ட முடியும். எவராக இருந்தாலும் அறம் சார்ந்த அரசியலிலே ஈடுபடுகின்றவர்களுக்கு வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் வழங்குவது அருளாளர்களினுடைய கடமையாகவும் தர்மமாகவும் இருக்கிறது. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அறம் சார்ந்த அரசியலுக்கு அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோளாக இருக்கிறது. 3 முறை குஜராத்தினுடைய முதல்வராக இருந்து தற்பொழுது 3 முறை பாரதத்தினுடைய பிரதமராக அற்புதமாக செயலாற்றி கொண்டு உலகம் முழுவதும் போற்றக்கூடிய தலைவராக இந்த பாரதத்தை பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பாரத பிரதமர் மாண்புமிகு மோடிஜி அவர்கள் இத்தகைய வாய்ப்புகளை எல்லாம், உயர்ந்த வாய்ப்புகளை எல்லாம் பெற்றிருந்த பொழுதும் இன்றைக்கும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் மீது எதிரணியிலே இருக்கின்றவர்கள் கூட அவருடைய நேர்மையை பற்றி, அவருடைய அர்ப்பணிப்புகளை பற்றி, அவருடைய தூய்மையான செயல்பாடுகளை பற்றி எவரும் குறை கூற முடியாத ஒரு தூய்மையான அரசியல் வாழ்க்கையினுடைய ஆதர்சனமாக அவர்கள் வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் நாங்களும் மோடிஜி போல அரசியல் நடத்துவோம், மோடிஜி போல நாங்களும் மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய தூய்மையான அறம் சார்ந்த அரசியலுக்கு அர்ப்பணித்துக் கொள்வோம் என்று அனைவரும் அதற்காக தயாராக வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோளாக இருக்கிறது, விருப்பமாக இருக்கிறது. அதுதான் இந்த சமுதாயத்திற்கு தேவையாக இருக்கிறது. அரசியல் என்பது உயர்ந்த தர்மம், உயர்ந்த ஆன்மீகம், உயர்ந்த புனித நிலை. அந்த புனித நிலையை தமிழகத்திலே தரம் தாழ்ந்ததாக மாற்றி விடப்பட்டிருக்கிறது என்பதுதான் வேதனைக்குரிய செய்தியாக இருக்கிறது என்பது பலருடைய வேதனை குரலாக இருக்கிறது. அந்த நிலையை மாற்றி தமிழகத்திலே அறம் சார்ந்த அரசியல் கலாச்சாரத்தை மலரச் செய்வதற்கு இன்றைக்கு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அர்ப்பணித்துக் கொண்டு முன்வந்திருப்பது என்பது வரவேற்கத்தக்க ஒன்று என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு மற்ற அரசியல் கட்சிகளும் அரசியல் கட்சி தலைவர்களும் தாங்களும் தங்களுடைய வேட்பாளர்களை மக்களுக்கான தூய்மையான தொண்டும் சேவையும் செய்கிறவர்களாகத்தான் நிறுத்தப் போகிறோம் என்பதை சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தை இன்றைக்கு சின்னம்மா அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அவர்களினுடைய அறம் சார்ந்த அரசியல், ஆன்மீக அரசியல், அதற்காக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வரலாற்று சிறப்பு மிக்க தமிழகத்திலே அரசியல் கலாச்சார மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாதனையை அவர்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். இது மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய எழுச்சியை, மிகப்பெரிய வரவேற்பை உருவாக்கி இருக்கிறது. இந்த வாய்ப்பானது சின்னம்மா அவர்கள் தமிழகத்திலே இந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக
உருவாகப் போகிறார்கள் என்பதை எடுத்து காட்டுவதாக இருக்கிறது. அவர்கள் அறம் சார்ந்த அரசியலில், ஆன்மீக அரசியலில் அவர்கள் தொடர்கின்ற பயணத்திற்கு நிச்சயமாக அருளாளர்களினுடைய ஆசியும் அருளாளர்களினுடைய துணையும் நிச்சயம் அவர்களுக்கு இருக்கும் என்பதை நாம் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்து அரசியல் கட்சிகளும் அறம் சார்ந்த அரசியலுக்கும், ஆன்மீக அரசியலுக்கும், தர்மத்திற்கான அரசியலுக்கும் முன்வர வேண்டும். அப்படி வரக்கூடிய எவராக இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் துணை நிற்க வேண்டியது அருளாளர்களினுடைய கடமையாகவும் தர்மமாகவும் இருக்கிறது. அதை நாங்கள் நிச்சயமாக நிறைவேற்றுவோம் என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்து கொள்ளுகிறோம். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும் என்று வள்ளுவ பெருமகனார் தீர்க்கமாக தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அப்படி மக்களுக்கு கடவுளாக இருந்து அருள் புரிகின்ற, ஆட்சி புரிகின்ற அருளாளர்களாக ஆட்சியாளர்கள் விளங்க வேண்டும், செயலாற்ற வேண்டும் என்பதுதான் அருளாளர்களினுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. அப்படி அருள் நிறைந்த ஆட்சியாளர்களை நிர்மாணம் செய்வதற்கு வழிகாட்டுவதும், அதற்காக செயலாற்றுவதும், அர்ப்பணித்துக் கொள்வதும் அருளாளர்களினுடைய கடமையாகவும் தர்மமாகவும் இருக்கிறது. அதை இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய அருளாளர்கள் மலரச் செய்து உலகத்திற்கு வழிகாட்ட இருக்கிறார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். அறம் சார்ந்த அரசியல், அருள் சார்ந்த அரசுகள் இந்த உலகமெங்கும் நிலை பெறுகின்ற பொழுதுதான் உலகத்திலே அமைதி உலகம் உருவாவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் ஒரே குடும்பமாக வாழுகிற அந்த உன்னத சமுதாயம் உருவாவதற்கு இன்றைக்கு உலகத்திலே உலகெங்கும் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பல போர்கள், மனித குலத்தை அழித்து கொண்டிருக்கக்கூடிய, அறிவு பெற்றவர்களினுடைய அறியாமையாக நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அவலங்களிலே இருந்தெல்லாம் விடுபட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடித்தளமாக அமைய வேண்டியது அறம் சார்ந்த அரசியல், அருள் சார்ந்த அரசுகள். அதுவே இந்த உலகத்தில் அமைதி உலகத்தை உருவாக்குவதற்கு அடித்தளமாக அமையும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உலகளாவிய மகத்தான சிந்தனையை விதைத்த இந்த மண்ணிலே இருந்து அந்த அறம் சார்ந்த அரசியலும் அருள் சார்ந்த அரசுகளின் வெளிப்பாடும் நிலைப்பாடும் இந்த உலகம் முழுவதும் கொண்டு செல்வதற்கு அனைவரும் தர்மத்தோடு செயலாற்றுவதற்கு அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். பரிபூரண நல்லாசிகள்.